வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே மாதம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உலகில் மிக நீளமான 5 வாகனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் 5ஆவதாக பார்க்க போகிறது டோஜ் பவர் வேகன். இது ஒரு வித்தியாசமான வாகனம். இதோட எடை பார்த்தீங்கன்னா 50 டன். இதில் இருக்கிற சிறப்பம்சம் என்னன்னா 4 ஏசி ரூம், லிவிங் ரூம் மற்றும் டெயில்கேட் தராஸ், அதாவது மொட்டை மாடின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இதில் இருக்குது. இந்த வாகனம் தான் இப்போ வரைக்கும் அதிக பிக்கப் என்ற டைட்டிலை வச்சிருக்கு. இந்த வாகனம் அசல் டோஜ் பவர் வேகனரை விட 64 மடங்கு பெருசாக இருக்கும். இந்த வாகனத்தை அபுதாபி சாலையில் ஓட்டுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்காங்க. நாம் 4ஆவதாக பார்க்க போகிறது பிளாஸ் 75710. இது மிகப்பெரிய அல்ட்ரா கிளாஸ் வாகனம். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 20 மீட்டருக்கும் மேலே இருக்கும், அதாவது 2 டபுள் டக்கர் பஸ் நீளத்திற்கு சமம். மற்றும் இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 8 மீட்டர் மற்றும் இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். இது ரஷ்ய சுரங்க நிறுவனத்துக்காக கட்டப்பட்டாங்க. இது எடை பார்த்தீங்கன்னா 360 டன் மற்றும் 450 டன் சுமக்கும் திறன் கொண்டது. இது உலகில் மிகப்பெரிய அதிக சுமந்து செல்லும் திறன் கொண்ட வாகனம். நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது கேட்டர்பில்லர் 797B. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மான்ஸ்டர் எந்திரம்னு சொல்லுவாங்க. இது சுரங்கம் மற்றும் கனரக கட்டுமான பயன்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்டது மற்றும் தயாரிக்கப்பட்டது. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் மற்றும் இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 9 மீட்டர் மற்றும் இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 8 மீட்டர். இது 345 டன் சுமந்து செல்லும் திறன் கொண்டது. நாம் 2ஆவதாக பார்க்க போகிறது பாகர் 288. இதுக்கும் இன்னொரு பேர் இருக்குது, மான்ஸ்டர் எந்திரம்னு சொல்லுவாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜெர்மனியில் இருக்கிற ஹேம்பேட்ச் சுரங்க பயன்பாட்டிற்காக யூஸ் பண்ணுறாங்க. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 220 மீட்டர் மற்றும் இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 96 மீட்டர் மற்றும் இதோட எடை பார்த்தீங்கன்னா 13,500 டன் மற்றும் பாகரோட பக்கெட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 9,479 மீட்டர். இது ஒரு நாளைக்கு 2,40,000 டன் நிலக்கரியை தோண்டும் திறன் கொண்டது. இந்த பாகரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30 கால்பந்து மைதானம் அளவுக்கு சமமாக இருக்கும். நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது நாசா கார்வலர் டிரான்ஸ்போர்ட். 1965ஆம் ஆண்டில் நாசா ராக்கெட்டுகளை தாங்கவும் மற்றும் ஏவுதளத்தில் இருந்து கொண்டு செல்லவும் 2 கார்வல் டிரான்ஸ்போர்ட்டுகளை உருவாக்கினர். இதன் நீளம் 39,929 மீட்டர் மற்றும் இதன் அகலம் 34,747 மீட்டர் மற்றும் இதன் உயரம் 6,096 மீட்டர் மற்றும் இதன் எடை 2,721 டன். 1981 2011ஆம் ஆண்டு வரை வாகன கட்டுமானம் மற்றும் 39 லான்ச்சிங் காம்ப்ளெக்ஸ் ராக்கெட்டுகளை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டது. இதுதான் இன்று வரை உலகில் மிகப்பெரிய செல்ஃப் பவர்டு தரை வாகனம்.